இன்னைக்கு நம்ம 10th மேத்ஸ்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம் அந்த பர்టిక్యులர் பிரின்சிபல் யூஸ் பண்ணி அவரோட பிரின்சிபல் யூஸ் பண்ணி எஸ் ஷேப் எப்படி கண்டுபிடிதா பார்க்கணும். அத 3 நம்பர்ஸ் இதுக்கு முன்னால வீடியோல 2 நம்பர்ஸ் பார்த்தோம். இதுல 3 நம்பர்ஸ் லுக் அட் தி எக்ஸாம்பிள் ஃபைண்ட் தி எஸ் ஷேப் ஆஃப் 396 504 636 க்கு எஸ் ஷேப் கண்டுபிடித்து பார்க்க போறோம். சோ 3 நம்பர்ஸ் கொடுத்தா ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் ரைட் பண்ணி என்ன நம்பர் கொடுத்திருக்காங்க 396 504 636 கொடுத்திருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்ன a = b cube plus r ஓட கம்பேர் பண்ண போறோம். இப்ப கம்பேர் பண்ணோம்னா a = b cube plus r ஓட கம்பேர் பண்றது. சோ இதுல ஏதாவது ரெண்டு நம்பர் முதல்ல எழுதிக்கு. இதுக்கு முன்னாடி 2 நம்பர்ஸ் போடுங்க. இது 3 நம்பர்ஸ் கம்பேர் ஏதாவது ரெண்டு நம்பர் எடுக்கும்போது இந்த ஃபர்ஸ்ட் 2 நம்பர்ஸ் என்ன 396 504 ரெண்டு எடுத்துறோம். 396 and 504 கம்பேர் பண்ணு. which one is big 504. அப்ப 504 தான் big. அப்ப 396 504 ல 396 எத்தனை டைம் இருக்கும் 1 டைம்ஸ் இருக்கு. ஆல்ரெடி சொல்லிருக்கு அப்படினு சொல்லிட்டு 1 டைம்ஸ். இப்ப பேலன்ஸ் கண்டுபிடிக்கணும். நம்ம பேலன்ஸ் கண்டுபிடிக்கிறது ரைட்ல எழுதிக்கலாம். சோ எப்படி பேலன்ஸ் கண்டுபிடிக்கலாம் இந்த ஃபுல் நம்பர் இப்ப 504 ல இருந்து 396 சப்ட்ராக்ட் பண்ணுங்க. சப்ட்ராக்ட் பண்ணா இது 10 இது என்ன இங்க ஏனா இத நம்ம பாரோ 0 அப்ப இங்க 4 இங்க 10 10 சொல்லுங்க. இங்க வந்து நம்ம இங்க அகைன் பாரோ பண்ணா 14 அப்ப இங்க 9 ஆயிடும். தெரியும் நினைக்கிறேன். அப்ப 14 ல 6 என்ன வந்து சொல்லுங்க பாருங்க 8ங்களா. அப்ப 9 ல 9 னா 0 4 ல 3 னா 1. so how much we get 108 கிடைச்சிருக்கு. அப்ப 108 ன்னு சொல்லும்போது r not equal 0. அப்ப 0 வரல. இன்னும் 108 not equal 0 கம்பேர் 108 வந்து not equal 0 வரல. அப்ப 0 வரல அப்படினா அடுத்து என்ன பண்ண சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ரெண்டு நம்பரையும் அகைன் கம்பேர் பண்ண போறோம். கம்பேர் பண்ணோம்னா என்ன கிடைச்சிருக்கு 396 108 ஏனா பிக் நம்பர். அப்போ 396 ல 108 எத்தனை டைம் இருக்குன்ற ஒரு 3 டைம்ஸ் வந்து நம்ம செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா 3 டைம்ஸ் 3 சொன்னா மல்டிப்ளை பண்ணி பாருங்க. 3 8s are 24 24 அப்படியே போட்டுக்கலாம். 1 3s are 3 ஏனா நம்ம அதை நியர்ல கம்பேர் பண்றதுக்காக சொல்றோம். சோ 3 to 4 கிடைச்சிருக்கு. அப்ப 396 ல 3 to 4 சப்ட்ராக்ட் பண்ண போறோம். 396 வந்து 3 to 4 சப்ட்ராக்ட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும் சொல்லுங்க 6 ல 4 னா 2 9 ல 2 னா 7. அப்ப என்ன கிடைச்சிருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். மீதி பேலன்ஸ் வந்து 72 கிடைச்சிருக்கு. அப்ப இங்கேயுமே வந்து r not equal 0 தான் இருக்கு. அப்ப நம்ம what we get என்ன பண்ணனும் சொல்லுங்க பார்க்கலாம். again அப்ப இந்த 108 ம் 72 ம் கம்பேர் பண்ண போறோம். சோ கம்பேர் பண்ணோம்னா பாருங்க 108 next 72. so 108 ல 72 எத்தனை டைம் இருக்கும் 1 டைம்ஸ் இருக்கும். கண்டிப்பா 1 டைம்ஸ் தான் இருக்கும். மீதி பேலன்ஸ் கம்பேர் பண்ணா 72 தான் சொல்றோம். 108 ல இருந்து 72 வந்து நம்ம என்ன பண்ண சப்ட்ராக்ட் பண்ணுங்க. 72 சொன்னா இப்போ இந்த பார்ட்ல சப்ட்ராக்ட் பண்ணா 8 ல 2 னா 6 10 ல 7 னா 3. அப்ப என்ன கிடைச்சிருக்குங்க 36 கிடைச்சிருக்கு. what we get அப்ப 36 again இங்க என்ன சொல்லுங்க 36 வந்து not equal 0. அது மீன் ரிமைண்டர் வந்து கண்டிப்பா 0 வரல. அப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ணனும் இந்த ரெண்டு ஸ்டெப்பை கம்பேர் பண்ணனும். 72 36 அத நாங்க ரைட் பண்ணலாம் வாங்க. நெக்ஸ்ட் கம்பேர் பண்ணும்போது again அந்த நம்பர் எழுதிக்க 108 equal to 72 into 1 plus 36 ஓட கம்பேர் பண்ணும்போது சோ இந்த நம்ம 72 சொல்றோம். இப்போ நம்ம இந்த ரெண்டு நம்பர் கம்பேர் பண்ணா 36 வந்து not equal 0. அப்ப நெக்ஸ்ட் என்ன இந்த 72 36 க்கு நம்ம கம்பேர் பண்ணுவோம். எப்படி 72 ல 36 சொல்லும்போது 72 ல 36 எத்தனை டைம் இருக்கும் கண்டிப்பா 2 டைம்ஸ் 236 36 72 தான். ஏனா ஜஸ்ட் இத வந்து கம்பேர் பண்ணா கிடைச்சிடும். இப்ப பேலன்ஸ் வந்து 0. அப்ப ஃபர்ஸ்ட் பார்ட் கண்டிப்பா நம்ம என்ன கிடைச்சிருச்சு r = 0 வந்து. அப்ப ரிமைண்டர் 0 வந்துச்சுனாவே அதோட ஃபர்ஸ்ட் ஆன்சர் என்ன சொல்லலாம் 36. அப்ப இதோட HCF I mean HCF of first number compare பண்ண நம்பர் வந்துனா 396 and 504 ஓட HCF எவ்வளவு கிடைச்சிருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். how much we get 36 கிடைச்சிருக்கு. இது ஃபர்ஸ்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் நம்ம வந்து கம்பேர் பண்ணா one more நம்பர் 636 இருக்கு. சோ அது கம்பேர் பண்ணனும். அப்ப நம்ம என்ன சொல்லுவோம் HCF. நெக்ஸ்ட் வந்து ரிமைனிங் நம்ம 3 நம்பர் சொல்றதுனால 636 யும் 36 யும் கம்பேர் பண்ண போறோம். சோ இது எப்படி சால்வ் பண்ணா again what's the formula we calculate a = b cube plus r ஓட கம்பேர் பண்ண போறோம். சோ ரொம்ப எளிமையா தான் இருக்கும். போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். again பாருங்க இப்ப 636 பெரிய நம்பர் இல்ல 36 வந்து எத்தனை டைம் இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். சோ அது என்ன பண்ணலாம் இங்க பாருங்க பாருங்க 636 எதால டிவைட் பண்றோம் 36 ஆல டிவைட் பண்றோம். எத்தனை டைம் வரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்க. 63 ன்னு சொல்லும்போது ஏனா 2 டைம்ஸ் அப்ப 1 டைம் வருங்களா 36. அப்ப நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணனும் பாரோ பண்ணுங்க. இது 5 ஆகும். இது வந்து 13 ல 6 னா 7 5 ல 3 னா 2. அப்ப 27 கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் மோர் நம்பர் என்ன 6 கிடைச்சிருக்கு. அப்ப 276 ல 36 எத்தனை டைம் இருக்குன்னு பார்க்கணும். சோ அப்ப ஜட்ஜ் பண்ணோம்னா இங்க நம்ம ஒரு ஜட்ஜ் பண்ணி பாருங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லும்போது ஒரு 9 டைம்ஸ் வருமா இல்ல 8 டைம்ஸ் வருமான்னு சொல்லும்போது நாம தான் ஜட்ஜ் பண்ணி பார்க்கணும். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் 36 into ஒரு 8 டைம்ஸ் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். 6 8s are 48
பேலன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 4ங்களா 3 8s are 24 plus 4 28. அப்ப அதுமே வந்து 288 கிடைக்குது. அப்ப அதிகமா போகுது. அப்ப 276 சொல்லும்போது கண்டிப்பா நம்ம எத்தனை டைம் பண்ணலாம் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ வந்து 7 டைம்ஸ் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். 7 ஏன்னா இது அதிகமா போறதுனால இந்த நம்பரை நம்ம எடுக்க வேண்டாம். சோ இந்த கேட்டகரியில அப்ப நம்ம கம்பேர் பண்ணும்போது சோ 7 6 are 42 பேலன்ஸ் 4 3 7s are 21 plus 4 25 புரியும் நினைக்கிறேன். சோ அப்ப கம்பேர் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் என்ன கிடைச்சது இந்த பார்ட் நம்ம 6 ல இருந்து 2 னா 4 7 ல இருந்து 5 னா என்ன 24 கிடைச்சது. அப்ப இது எத்தனை டைம் கம்பேர் பண்றது சொல்லுங்க பார்க்கலாம். சோ 36 வந்து 17 டைம்ஸ் இருக்கு. பேலன்ஸ் வந்து என்ன கிடைச்சது 24 கிடைச்சிருக்கு. புரியும் நினைக்கிறேன். என்ன பண்ணுங்க அப்ப இதுலமே என்ன வந்துன்னா இந்த ரெண்டு கேட்டகரி நம்ம 36 உம் 24 கம்பேர் பண்ணும்போது 0 கிடைக்கல. அப்ப r நாட் அப்ப எது பிக்கா இருக்கு அப்ப 36. அப்ப 36 ல எப்படினா 24 இதெல்லாம் அப்படியே போட்டுக்கலாம். ஏன்னா சிம்பிள் சம் தான். அப்ப 36 ல 24 எத்தனை டைம் 1 டைம் இருக்குங்களா. அப்ப 24 தான் கம்பேர் பண்றோம். அப்ப 24 plus 36 உம் 24 12 கிடைக்கும் நினைக்கிறேன். 12 தான் ஏன்னா 36 உம் 24 சப்ட்ராக்ட் பண்ணி தான் போறோம் 12 கிடைச்சிருக்கு. அப்ப இங்கேயுமே என்ன கிடைச்சுன்னா r not equal 0 கிடைக்கல. அப்ப என்ன சார் பண்ண நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப்ல வந்து இந்த 24 12 கம்பேர் பண்றோம். 24 அப்ப 24 equal to 12 நமக்கே தெரியும். இப்ப 24 ல 12 எத்தனை டைம் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். 2 டைம்ஸ் இருக்கும். அப்ப 12 2s are 24. அப்ப நமக்கு கிடைச்சிருச்சு எத்தனை டைம் 12 டைம்ஸ். அப்ப நம்ம பேலன்ஸ் என்ன 0. அப்ப ரிமைண்டர் என்ன வந்துச்சுன்னு சொல்லுங்க 0 வந்து. அப்ப ரிமைண்டர் 0 வந்துச்சுனா அப்படியே அப்ப வாட்ஸ் தி ஃபைனல் ஆன்சர் ஃபார் திஸ் क्वेश्चन அப்ப 12. இப்ப என்ன கிடைச்சிருக்கு இந்த பார்ட் நம்ம கம்பேர் பண்ணும்போது therefore ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் சொல்றேன் இங்க 36 அப்படின்ற நம்ம கம்பேர் பண்ணிருக்கீங்களா 36 வந்து பாத்தீங்கன்னா இன்ட் 17 கம்பேர் பண்றோம். சோ இதுல நம்ம கம்பேர் பண்ணும்போது வந்து கேட்டகரி பண்ணா எஸ் ஷேப் அப்படினு போட்டு ஃபைனல் ஆன்சர். சோ எஸ் ஷேப் கம்பேர் பண்ணும்போது இதுக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு क्वेश्चन வந்து 396 504 and 636 ஓட எஸ் ஷேப் என்ன கிடைச்சிருக்கு சொல்லுங்க நமக்கு 12 தான் கிடைச்சிருக்கு. இதுதான் இதோட ஃபைனல் ஆன்சர். சோ இது again and again சொல்றேன் பாருங்க. இது ரொம்ப எளிமையா தான் இருக்கும். இந்த சம் பொறுத்த வரைக்கும் 3 நம்பர்ஸ்க்கான நாம வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து எஸ் ஷேப் கண்டுபிடிக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து 2 நம்பர் எந்த நம்பர் ரெண்டு நம்பர் இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம அப்படியே கன்செக்யூட்டிவ் எடுத்துக்கலாம் தொடர்ச்சி எடுத்துக்கலாம். நீங்க வந்து இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் தேர்ட் நம்பர் கூட எடுத்துக்கலாம் செகண்ட் தேர்ட் கூட எடுத்துக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்து பேசிக் இதுமா 2 நம்பர்ஸ் போட்ட ரூல்ஸ் போட்டுருக்கோம். நெக்ஸ்ட் இந்த இடத்துல கம்பேர் பண்ணி ஃபர்ஸ்டோட ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைச்சிருக்கு 36 கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து 36 உம் 396 ஒன் மோர் சம் இருக்கு இல்லீங்களா. one more sum வந்து பாத்தா 636 இருக்கு. 636 கம்பேர் பண்ணும்போது நெக்ஸ்ட் a equal to bq plus r. அப்ப 636 36 எத்தனை டைம் இருக்கு 17 டைம்ஸ். அதனால இது ஒரு 8 டைம்ஸ் ஒருமா ஜட்ஜ் பண்ணா 288 அதாவது 276 விட அதிகமா போனதுல நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்யறது 7 டைம்ஸ் கம்பேர் பண்றோம். 7 டைம்ஸ் கான 250. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இத நம்ம கம்பேர் பண்ணா 36 into 70 plus balance 24. நெக்ஸ்ட் வந்து 36 to 24 கம்பேர் பண்ணும்போது 36 வந்து எத்தனை டைம் இருக்கு 24 ல 1 டைம் 24 1 டைம்ஸ் பேலன்ஸ் 2. நெக்ஸ்ட் இது 24 12 சொல்லும்போது 24 அப்ப 24 ல 12 எத்தனை 2 டைம்ஸ். அப்ப 2ன்றது ஆன்சர் கிடையாதுங்க. எந்த நம்பர் போட்டா அது வந்து 0 அப்ப 12. அப்ப 12 டைம்ஸ் போட்டா எத்தனை இதுல வந்து பாத்தீங்கன்னா 12ன்றது எத்தனை டைம் போட்டுறோம் 2 டைம்ஸ் போட்டுறோம். அப்போ வாட் வி கெட் இதோட ஆன்சர்னா 12 தான் இதோட ஃபைனல் ஆன்சர். அதாவது அந்த ஃபைனலா நமக்கு கிடைக்கிற சொல்யூஷன் வந்து பாத்தீங்கன்னா எந்த நம்பரோட கம்பேர் பண்றது தான் அதோட எஸ் ஷேப். அப்ப எஸ் ஷேப் வாட் வி கெட் 12. சோ இந்த கேட்டகரி 10th standard math Euclid division algorithm பயிற்சி exercise 2.1 6th round லாஸ்ட் சம் பார்க்க போறோம். find the SCF of 84 90 120. இதுல 3 நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்க. அப்ப இதுக்கு முன்னாடி 2 நம்பர்ஸ் கொடுத்தா பாரு. இப்ப 3 நம்பர்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் சொல்யூஷன் ரைட் பண்ணிக்கேன். சொல்யூஷன் 84 90 120 ஓட கம்பேர் பண்ண போறோம். சோ ஃபர்ஸ்ட் பிஃபோர் தட் டிவைட் பண்ணிக்கலாம். ஒரு பார்ட்ட டிவைட் பண்ணோம்னா சோ ஏன்னா இது 3 நம்பர்ஸ்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடணும். சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த 3 நம்பர்ஸ் ஏதாவது ரெண்டு நம்பர் நீங்களே எடுத்துக்கங்க. இருக்கிறதுலே கொஞ்சம் நியர் பையா இருக்குங்க. அப்ப நம்ம எடுக்கும்போது ரொம்ப எளிமையா இருக்கும். சோ அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதோட ஃபார்முலா என்ன சொல்லுங்க. இப்போ நம்ம கம்பேர் பண்ணும்போது a equal to bq plus r ஓட கம்பேர் பண்றோம். a equal to bq plus அதாவது கோஷன்ட் ரிமைண்டர் 0 வரணும்ன்றது தான் இது கான்செப்ட். அப்ப கம்பேர் பண்ணோம்னா என்ன வருது 84. இப்ப ரெண்டு நம்ம 84 and 90 கம்பேர் பண்றோம். இப்ப which one is big 90 தான். அப்ப 90 வெளியில போட்டுங்க. அப்ப 84 ன்னு சொல்லும்போது 90 ல எத்தனை டைம் இருக்கு 1 டைம்ஸ். 90 ல 1 டைம் மீதி பேலன்ஸ் தான் ரிமைண்டர் அப்படியே நம்ம போடலாம். இத வந்து டைரக்டா டிவைட் பண்ண அப்படியே நம்ம அப்படியே போட்டுக்கலாம். 90 ல 80% மீதி ரிமைண்டர் 6. அப்ப கண்டிப்பா 6 வந்து என்ன not equal 0. அப்ப 0 வரல. அப்ப நெக்ஸ்ட் நம்ம என்ன சார் பண்றதுனா இது ரெண்டையும் கம்பேர் பண்ணலாம். 84 6 கம்பேர் பண்ணி which one is big 84. அப்ப 84 வந்து பாத்தீங்கன்னா 6 ன்னு சொல்றோம். 6 வந்து பாத்தீங்கன்னா 84 ல எத்தனை டைம் இருக்கு. இப்போ இது நமக்கு தெரியலனா சைடுல வந்து டிவைட் பண்ணுங்க. அப்ப 84 6 ஆல டிவைட் பண்ணும்போது 1 6 6ங்களா
நெக்ஸ்ட் சப்ட்ராக்ட் பண்ணும்போது 2 நெக்ஸ்ட் சொல்லுவோம் 4 அப்ப 24 ல 6 னா 4 டைம்ஸ் அப்ப 4 6 are 24 so what we get இப்ப 0 கிடைச்சிருச்சு அப்ப நம்ம எத்தனை டைம் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம் 14 டைம்ஸ் கிடைச்சிருக்கு பேலன்ஸ் ஐ மீன் ரிமைண்டர் 0 அப்ப ரிமைண்டர் 0 வந்துச்சுனா that means ரிமைண்டர் வந்து 0 வந்துச்சுனாவே இந்த கேட்டகரியில கம்பேர் பண்ணா ஃபர்ஸ்ட் கேட்டகரிக்கு என்ன கிடைக்குனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா 6 தான் நமக்கு கிடைச்சு 6 எத்தனை டைம்னா இப்ப 6 தான் இந்த பார்ட்ல கம்பேர் பண்ணிருக்கோம் அப்ப இந்த ரெண்டு பார்ட்டுக்கும் கம்பேர் பண்ண ஃபர்ஸ்ட் 2 நம்பருக்கு வந்து பாத்தீங்கன்னா SHF என்ன கிடைச்சு SHF ஆஃப் 90 and 84 க்கு கம்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் என்ன கிடைச்சது 6 தான் இதோட ஆன்சர் ஃபர்ஸ்ட் பார்ட் கிடைச்சிருக்கு ஆனா இது 3 நம்பர்ஸோட கம்பேர் பண்றோம் 84 90 120 அப்ப இந்த நம்ம கிடைச்சிருக்கிற இதுக்கு முன்னாடி 2 நம்பர் கம்பேர் 3 நம்பர் சொல்லும்போது கிடைச்சிருக்கிற நம்பரையும் நெக்ஸ்ட் ரிமைண்டர் ஒரு நம்பர் மீதி பேலன்ஸ் ஒரு நம்பரையும் கம்பேர் பண்ண போறோம் சோ வாங்க 6 120 கம்பேர் பண்ண போறோம் அப்ப நம்ம என்ன ஸ்டெப்ஸ் எழுத போறோம்னா HCF ஆஃப் என்ன what we get 6 and 120 6 and 120 அப்ப கம்பேர் பண்ணும்போது என்ன சொன்னா which one is big again என்ன ஃபார்முலா எழுதிக்கங்க A equal to BQ plus R ஓட கம்பேர் பண்றோம் அப்ப கம்பேர் பண்ணும்போது என்ன which one is big அப்ப 120 அப்ப 120 equal to 6 அப்ப 6 கம்பேர் பண்ணும்போது எத்தனை டைம் இருக்குன்றதா நம்ம இது நம்ம அழகா இதிலே போடலாம் 2 ல 6 எத்தனை டைம் இருக்குன்னா 2 டைம்ஸ் அப்ப ஒரு 0 கண்டிப்பா அப்ப டைரக்டா வந்துருச்சு அப்ப பேலன்ஸ் என்ன 0 கிடைச்சிருக்கு அப்ப வாட்ஸ் ஆன்சர் அப்ப ரிமைண்டர் வந்து 0 கிடைச்சிருச்சுனாவே அப்ப ஃபைனல் ஆன்சர் என்ன சொல்லுங்க பார்க்கலாம் இதுக்கும் 6 தான் கிடைச்சிருக்கு அப்ப therefore SCF இந்த பார்ட் SCF ஆஃப் எது பார்ட் 6 and 120 ஓட SCF னா 6 கிடைச்சிருக்கு இப்போ therefore ஃபைனலா இந்த நம்பர் நம்ம என்ன கம்பேர் பண்ணோம் 84 90 120 தான் SCF பண்றோம் அப்ப ஃபைனல் ஆன்சர்னு போட்டு நம்ம என்ன பண்ண போறோம் சொல்லுங்க பார்க்கலாம் அதை ரைட் பண்ணலாம் முதல்ல என்ன क्वेश्चन கொடுத்திருக்காங்க HCF ஆஃப் என்னென்ன கம்பேர் பண்ணோம் 84 90 and 120 equal to how much 6 அவ்வளவுதான் சோ இதுல பார்த்த 3 சம்மிங் உங்களுக்கு ஒரு டிஃபரண்டான இந்த கேட்டகரி ரொம்ப ரொம்ப எளிமையா முடிஞ்சிருச்சு ஏன்னா கம்பேர் பண்றதே ரொம்ப 3 நம்பர்ஸ் தான் அந்த 3 நம்பர்ஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ்க்கு எதுவுமே கிடையாது இது வந்து பேசிக்கா வந்து 6 ல சால்வ் பண்றோம் சோ இதுல வந்து பேசிக் சம்ஸ் போட்டோனே நமக்கு ஃபைனலா இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஆன்சர் கிடைச்சிட்டு வாங்க நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம்